நல்ல கனி வெளிப்படுதா, கசப்பான கனி வெளிப்படுதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கிறிஸ்தவன் சொல்றோம், நாம் மற்றவர்கிட்ட எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம்? நம்மை பார்க்கிறவங்க தேவனை மகிமைப்படுத்துறாங்களா, அல்லது தேவ நாம தூஷிக்கப்படும்படி இதுதான் இவன் கிறிஸ்தவன் சொல்லுது போல இருக்குது. இவங்களாம் என்னதுக்கு சர்ச்சுக்கு போறாங்க? கொஞ்சம் தான் நினைச்சு பாருங்களேன். நம்ம வளர்ந்துட்டோம் நினைக்கிறோம், ரொம்ப வருஷம் சர்ச்சுக்கு போறோம் நினைக்கிறோம். ஆண்டு சொல்ற காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க நீங்கள் இன்னும் பால் உண்கிற. ஆகவே வளர்ந்த அனுபவம் முதல்ல கனிகள் வெளிப்படும். இரண்டாவது எப்படி இருப்போமா? வற்றாத நீரூற்று. அப்படின்னா அந்த நீரூற்று எப்போ வற்றாது, அந்த நீரூற்று எங்கெல்லாம் பாயுதோ அங்க வறண்ட நிலமெல்லாம் என்ன ஆயிடும்? செழிப்பாயிடும். ஆவிக்குரிய வளர்ச்சிங்கிறது ஒன்னு இடத்துல கனிகள் வெளிப்படணும், இன்னொன்று வறண்டு போய் இருக்கிற தேவனை அறியாத அநேக ஜனங்களை கர்த்தரிடத்துல கொண்டு வருகிற அந்த அனுபவம் தான் தேவன் நம்ம இடத்துல பார்க்கிற வற்றாத நீரூற்றின் வளர்ச்சி. அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன தெரியுங்களா? ஒன்னு எங்களோட நற்சாட்சியுள்ள வாழ்க்கை வெளிப்படணும், ரெண்டாவது நான் தேவனுக்கு பயன்பட வேண்டும். அல்லேலூயா. எப்படியோ ஒன்று இருந்துட்டு போறோம் பாஸ்டர். பால் குடிக்கிற குழந்தையாவது வீட்டுக்குள்ள என்ன செய்தற? அந்த வீட்டுக்குள்ள இருக்கலாம், இந்த வீட்டுல இருக்க முடியாது. எப்படியோ ஒன்று வீட்டுக்குள்ள பால் குடிக்கிற குழந்தை. ஆண்டவர் வளர்ச்சி மட்டும் தாங்க எதிர்பார்க்கிறார். இவ்வளோ சத்தியம் கொடுத்தனும் வளரலைன்னா அது எப்படி அவர் பார்க்கிறாருங்கிறத நீ வேதத்துல வாசிங்களேன். யோவான் 15:2 வாசிங்க. மெய்யான திராட்சை செடி, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். என்ன பண்ணுவாரா? ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ வருஷம் நானே மெய்யான திராட்சை செடி, நீங்களே என்னோட என்ன செய்திருக்கிறீங்க? இப்ப நம்ம சர்ச்சில் யாரோடு இணைஞ்சிருக்கிறோம்? யாரோடு இணைஞ்சிருக்கிறோம்? இயேசுங்கிற அந்த செடியோடு என்ன செய்திருக்கிறோம்? நம்ம எல்லாரும் கொடிகளா இணைஞ்சிருக்கிறோம். இப்ப செடியாக இயேசு நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ சர்ச்சுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, நீ சபைக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு, நீ ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, இந்த காலத்துக்கு நீ இப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கணும். ஆனா நீ என்ன செய்யல? கனிகளை கொடுக்கலையே. கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன பண்ணுவாரா? அறுத்து போடுவார். கனி கொடுக்கிறது எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அறுத்து போடுற கொடி என்ன பண்ணுவாரா? என்ன பண்ணுவாரா? நீ வாசித்து பாருங்களேன். அதே 15 அதிகாரத்துல 4 வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 6வது வசனம். ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். போதும். கனி கொடுக்கல, வளர்ச்சி இல்லைன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரா? அறுத்து வெளியே தூக்கி எறிகிறார். அதன் முடிவோ அக்கினி என்று லூக்கால வாசிக்கிறோம். அப்போ சபைக்குள்ள கர்த்தர் வைத்திருப்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு. நம்மை கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணும். நான் இவ்வளவு வருஷம் சபைக்கு வருகிறேங்கிறது முக்கியம் இல்ல, எனக்குள்ள என்ன மாற்றம். இங்க பவுல் ஒனேசிம் ஒருத்தர் குறித்து பேசுறாரு. இந்த ஒனேசிம் யாருன்னா, அவன் ஒரு அடிமையாக பிலோமோன் வீட்டுல இருந்தவன். பிலோமோன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். அவர் வீட்டுல அடிமையாக இருந்தவன் இந்த ஒனேசிம். இந்த ஒனேசிம் என்ன பண்ணுவானா, ஒரு நாள் ஓனர் தெரியாம வீட்டுல இருந்து பணம் எல்லாம் திருடிக்கிட்டு, சில பொருட்களை திருடிட்டு ரோமாபுரிக்கு ஓடி போயிடுவான். ஓடி போன இடத்துல சொறி வந்த கை சும்மா என்ன செய்யாது இருக்காது, சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும். திருடனவன் என்ன செய்வான்? திருடிக்கிட்டே இருப்பான். போன இடத்துல இவன் திருடும் பொழுது அங்க வசமா சிக்கி ரோமாபுரியில் இருக்கிற ஜெயில தூக்கி போடுறாங்க. அவனை போட்ட ஜெயில் சிறை அறையில பவுல் இருக்கிறாரு. யார் இருக்கிறாரு? இவன் திருடிட்டு உள்ள போனா அவர் இயேசுவை பிரசங்கித்ததுனால ஜெயிலுக்குள்ள வந்திருக்கிறார். இப்ப பவுலும் இந்த ஒனேசிம் ஒன்னா இருக்கும்போது அந்த கொஞ்ச காலம் அந்த ஜெயிலுக்குள்ள பவுலுடைய தோற்றம், பவுலுடைய செய்கையை பார்த்த ஒனேசிம் பவுல் மூலம் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அங்கேயே அவன் ரட்சிக்கப்பட்டான். திருடனாக இருந்தவன் கொஞ்ச காலத்துல பவுலோடு கூட சேர்ந்து கர்த்தர் வார்த்தையை கேட்க கேட்க திருட என்னவா மாறிட்டான்? ஒரு ஊழியக்காரனாக மாறினான். ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே போறதுக்குள்ள பவுல் அவனை உருவாக்கிடுவாரு. அதுக்கப்புறம் சில நிருபங்களை ஜெயிலே எழுதுவாரு. அது யார் கையில கொடுப்பாருன்னா இந்த ஒனேசிம் கையில கொடுத்து, இந்த ஒனேசிம் தான்
போன சபைகளில் பிரசங்கித்தான். அல்லேலூயா. நம்ப முடியுதுங்களா? கொஞ்ச நாள், கொஞ்ச காலம், அதிகபட்சம் 2 வருஷம் தான் பவுலும் ஜெயில இருந்தாரு. அதுக்குள்ளதான் அந்த ஒனேசிம் இருந்தார். 2 வருஷத்துக்குள்ள ஒரு திருடன் என்னவா மாறிட்டான்? நம்ம கோபமே மாறலையே, நம்ம வாயின் வார்த்தையே மாறலையே. திருடனை விட்டுருங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஒரு திருடன் ஒரு ஊழியக்காரனா மாறிட்டான். இதுதான் வளர்ச்சி. தேவன் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் எதிர்பார்க்கிறாரு. நாம் எப்படி இருக்கிறோம்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு நனையாத பாவி, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நனைஞ்ச பாவி. புரியுதா உங்களுக்கு? நனையாத பாவி, நனைஞ்ச பாவி. நனையறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தோம், நனைஞ்சதுக்கு அப்புறமும் வித்தியாசம் என்னன்னா நனைஞ்சோம், அவ்வளவுதான். அல்லேலூயா.